கும்பமேளா பரவலுக்கு போதிய வசதி ஏற்படுத்தி தராதனால இந்த தமிழகத்திலிருந்து போன விளையாட்டு வீரர்களுக்கு கூட ட்ரெயின்ல இடவசதி இல்லாம அவர்களை வெளியேற்றப்பட்டதா உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர்களுக்கு விமானத்து மூலியமா மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. கும்பமேளாக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை மொத்தமா 8.5 கோடி. அதை விட 9 மடங்கு கும்பமேளாக்கு வந்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கும்பமேளாவுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே 70 கோடியை தாண்டி இருக்கு. இந்தியாவுடைய மக்கள் தொகை 144 கோடி. நானும் இன்னும் 2 நாட்கள்ல செல்ல இருக்கிறாங்க. இவங்க சென்னையில நடத்துற ஒரு ஏர் ஷோ துப்பு துப்பு இல்லாம நடத்த தெரியாது. 10,000 பேர் சேர்ந்து அந்த இடத்தை நடத்த தெரியாத திராவிட முன்னேற்ற கழகம் 70 கோடி பேர் சேரக்கூடிய கும்பமேளாவை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஐயா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் நடத்தி காட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்படியே நீங்க பேசிட்டு தெரியுங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட 9 மடங்கு, ஒரு மாநிலத்தை விட 9 மடங்கு மக்கள் ஒரு இடத்துல சேர்றாங்க. அதை அங்கே ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். இப்படியே பேசுங்க, இப்படியே பேசுங்க. 70 கோடி பேர் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. அத்தனை பேர்த்துக்கு உலகத்திலேயே உலகத்தினுடைய சரித்திரத்துல எங்கேயும் 70 கோடி பேர் உலகத்தினுடைய சரித்திரத்தில் சேர்ந்ததில்லை. மெக்கா சவுதி அரேபியா 2 கோடி, திருப்பதி ஒரு வருஷம் ஃபுல்லா 3 கோடி, ஒரு வருஷம் ஃபுல்லா திருப்பதி 3 கோடிங்க. ஒரு இடத்துல ஒரு மாசத்துல 70 கோடி பேர்னா சாதாரண நம்பரா? அதனால இப்படியே பொய்யை சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசிக்கிட்டு இருக்கட்டும். மக்களுக்கு உண்மை தெரியும், அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். காவல்துறை அதிகாரிகள் ஆனா தமிழ்நாட்டுல குட்காவும் கஞ்சாவும் தாராளமயமா கிடைக்கும் சொல்றாங்க. ஆமாங்க. ஆனா வர்றது பூராமே கர்நாடக மாநிலம் வரும்னு சொல்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு முன்னாள் கர்நாடகா போலீஸ் அதிகாரியா நீங்க என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? தமிழக போலீஸ் தமிழ்நாட்டுல பிஜேபி சிஎம் வரணுங்கண்ணா, ஒரே வாய்ப்பு. தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சிக்கு வரும். ஒரே வாய்ப்பா தான். நான் பத்திரிகையில் 1008 சொல்லலாம். நாங்கள் வந்தால் மட்டும்தான் இதற்கு விமோசனம். கஞ்சா குட்கா என்னென்ன இருக்கோ இரும்பு கரத்தை கொண்டு அடக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, நம்புறேன். ஆனா 2 காரணங்கண்ணா. ஒன்று சமூக வலைத்தளம், அதனுடைய பரவல் இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம எல்லா இடத்துலயும் காவல்துறையை நாம் குறை சொல்றோம். காவல்துறை இன்னும் கடுமையா பணி செய்யணும், சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்றோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமூக வலைதளத்துல ஆபாசமான விஷயங்கள், எல்லாருடைய இல்லத்திற்கு வாசலை தாண்டி செல்போனுக்குள்ள உட்காருங்க. உலகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. நம்முடைய குழந்தைகளுக்கும் நல்லது கெட்டது சொல்றதுக்கான அந்த குடும்ப சூழல் கெட்டு போச்சுங்க. ஒரு தாத்தா பாட்டியோ ஒரு குடும்பத்தில் பெரியவங்க உட்கார்ந்து நல்லது கெட்டது பேசுறதுக்கான நேரம் இல்லை. ஒரு பையன் வீட்டுக்குள்ள இருக்கான், பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னா கூட அப்பா அம்மாவுக்கு பையன் பொண்ணு என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ரூம்குள்ள போயிடுறாங்க, காலேஜுக்கு போறாங்க, கண்காணிப்பு இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு பக்கம் காவல்துறையால் தடுக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாக இருக்கு, அது சரி பண்ணணும். இன்னொரு பக்கம் காவல்துறையால் தடுக்க முடியாத குற்றங்களும் அதிகமாயிட்டு இருக்கு. கல்லூரி மாணவர்கள் கோயம்புத்தூர்ல 7 பசங்க ஒரு பொண்ணு. அந்த 7 பசங்களும் 4 காலேஜில் படிக்கிறாங்க. அந்த 7 பேர் வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இந்த பாப்பா இன்னொரு பக்கம். அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா, அதெல்லாம் நடக்கக்கூடாத நிகழ்வு. சமுதாயம் கெட்டுவிட்டது என்பதற்கு ஒரு உதாரணம். அன்னைக்கு சமீபத்தில் பார்த்தேன், 15 வயது ஒரு பெண் கர்ப்பமாயிட்டாங்க. கர்ப்பமாயி 6 மாசத்துல தான் அம்மாவுக்கே தெரியுது. இது எப்படிங்கன்னா, அப்பா அம்மாவுடைய கண்காணிப்பு இருக்கணும். செல்போன்ல என்ன பாக்குறாங்க, செல்போன்ல எப்படி பயன்படுத்துறாங்க, யார் அவங்க நண்பர்கள், வீட்டுக்கு யாரை கூட்டிட்டு வர்றாங்க, இது எல்லாம் கூட கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. ஆனால் நம்ம கடமையும் நம்ம தவற விடக்கூடாது. நம்ம காவல்துறையின் மீது குற்றம் சுமத்துகின்றோம் ஒரு பக்கம், அப்பா அம்மாக்களாக நம்முடைய கடமை தவறவிடக்கூடாது. இதுக்கு அடுத்தது கல்லூரியில கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கொண்டு வரும். நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை. இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், எல்லா மத போதனையிலையும் குட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை எப்படி வாழ்றது, மாரல் சயின்ஸ் நம்ம சொல்றோம். ஒரு பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், அதையும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு கல்லூரியில, ஒரு பள்ளிக்கூடத்துல
மதத்தையும் அப்பப்ப நம்ம பேசணும். மதத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா வெறும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் டீச் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னா, நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மதமும் என்ன போதிக்குது, ஒரு மதத்தினுடைய புனித புத்தகம் என்ன போதிக்குது, அதையும் நம்ம கொண்டு வரணும். கடைசியாங்கன்னா ரோட்டரி, லைன்ஸ் கிளப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்கணும். சமுதாய இயக்கங்களோடு இணைந்து குட் டச் பேட் டச், ஒரு பெண் குழந்தைய ஸ்கூல்ல எங்க தொடலாம் எங்க தொடக்கூடாது. இன்னைக்கு மேலை நாடு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அப்பா அம்மா எங்க தொடலாம், ஆசிரியர் எங்க தொடலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது தப்பான இடம் எது சரியான இடம் எதுன்னு குழந்தைக்கு தெரியாது. ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு பாடமே குட் டச் பேட் டச், அந்த குழந்தைக்கு 6 வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கும் பொழுது சில இடத்துல பள்ளி ஆசிரியர்களே தவறு செய்யறாங்க. அந்த குழந்தை போன வாரம் பாத்தீங்கன்னா 1098க்கு போன் பண்றாங்க, தேசிய குழந்தை காப்பக எண்ணுக்கு போன் பண்ணி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போன் பண்ணி வர்றாங்க. இதையெல்லாம் மொத்தமா அண்ணன் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு விஷயம் செய்யணுங்கன்னா, வெறும் காவல்துறையை ஒரு லெவலுக்கு மேல நான் குற்றம் சுமத்த விரும்பல. கஞ்சாவை நீங்க தடுக்கணும், குட்காவை தடுக்கணும். ஒரு காவல்துறை எப்படி கல்லூரிக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் எப்படி போவாங்க? ஒரு காவல்துறை செல்போன்ல நீங்கள் நானும் பார்க்கறது எப்படி பார்ப்பாங்க? ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து.